நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான ஷோ குவாலிட்டி அமைப்புக்கு எந்தெந்த அங்கலட்சணம் வேண்டுமோ அத்தனையும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு காராம்பசு கிடாரிங்க. 6 பல் 2ஆம் ஈத்துங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்து 4ஆம் ஈத்து பல் சேரும் பொழுதெல்லாம் மாடு நல்ல பெருங்கூட்டு அமைப்பு கொண்டு நல்ல ஜைஜாண்டிக்கான தோற்றத்தில் இருக்குங்க. இந்த மாதிரி கன்றுகளை நம்ம எப்படி தேர்வு செய்து இந்த மாதிரி மாடுகளாக வளர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு செலக்டிவ் ப்ரீடிங் தானுங்க. அதாவது நல்ல லைனேஜை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டுங்க. அதனுடைய வர்க்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுங்க. இந்த காராம்பசு கிடாரியோட தாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் நிறைய நண்பர்களுக்கு தெரியும். நம்ம ஒரு பெருங்கூட்டு செவலை மாடு வைத்திருக்கிறோமுங்க. அதனுடைய கன்று தான் இந்த காராம்பசு மாடுங்க. கிடாரி கன்றுகளை பொறுத்த வரைக்குங்க அதனுடைய வயது கம்ப்ளீட்டாக 3 வருடங்கள் முடிவடைந்த பிறகு நீங்கள் காலை சேர்த்தால்தான் இந்த மாதிரி ஒரு எலும்பூக்கமான வளர்ச்சி பெற்று ஒரு பெருங்கூட்டு தோற்றத்துடைய கன்றுகளாக மாடுகளாக சேருங்க. அந்த ப்ரொசீஜர்லாம் நம்ம இந்த காராம்பசுவை வளர்த்துனங்காட்டி தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100% ரிசல்ட் கிடச்சிருக்குதுங்க. மூன்றாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைனேஜான வர்க்கத்தான மாடுகளை பார்த்திங்கன்னா நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுங்க. 100ல் ஒரு 2 மாடுகள் தான் நம்ம இந்த மாதிரி பிறப்பில் பிறக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல லட்சுமி கடாசமான முகத்திலைங்க நீங்கள் காலையில் எழுந்தவுடன் பார்த்தாலே ஒரு மாடு வைத்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாடு வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிற அளவுக்கு மாடுகள் இருக்குங்க. மூன்றாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காராம்பசு கிடாரி பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக 9 மாதம் சினைங்க. நல்லா மடி விட்டுருக்குதுங்க. பட் வீடியோ எடுத்தப்போ பார்த்திங்கன்னா 8 மாதம் சினையாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா மாடு 9 மாதம் சினைங்க. உங்களுக்கு இந்த காராம்பசு மாடு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.